வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு லாங் கவுன் தான் தைக்க போறோம். அதுவும் ஒரு சாரீல தான். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சு ஒரு 3 மாசம் இருக்கும். தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருந்தது தான். இதில வந்து ப்ளவுஸ் பீட் பாருங்க, கொஞ்சம் எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாம் குடுத்து, நல்லா நெறைய பூ டிசைன் வந்து குடுத்துருக்கு. கைக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமா எம்ப்ராய்டிங் குடுத்து, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் நமக்கு இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து உடம்புக்கு போட்டுட்டு கீழ வந்து இடுப்புக்கு கீழ வரக்கூடிய இடங்கள்ல நல்லா ஒரு அம்பர்லா கட்டிங்கில வந்து குடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இத எடுத்து வச்சிருந்தேன். கொஞ்சம் உடம்புக்கு முடியாம ஆனதுனால இது வந்து தைக்கவே முடியல. இது மகளுக்கு எடுத்திருந்தது தான். அத வந்து இன்னைக்கு கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் பீட் வந்து நார்மலா எப்பவும் ஒரு 80 பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அந்த அளவு தான் இருக்குது. அதுக்கப்புறமா லைனிங் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 1/2 மீட்டர் வாங்கியிருக்கேன். கிரேப்ல தான் வாங்கியிருக்கேன். இந்த மாரி வந்து லைட் கலர் சாரீக்கு எல்லாமே கொஞ்சம் மேட்சிங்கா லைனிங் வந்து வாங்கி போடணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாரி இந்த ஃப்ராக் எல்லாமே தைக்கிறதா இருந்தா, இந்த மாரி கிரேப் கிளாத் இருக்கு பாருங்க. அது இல்லன்னா சாட்டின் கிளாத் எல்லாமே கொஞ்சம் நல்லா அகலம் அதிகமா இருக்கிற மாரி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா கிராஸா மடிச்சு போட்டு கட் பண்ணும்போது, நெறைய துணி வந்து கொஞ்சம் அகலமா வரும். நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபுல் சாரியுமே நான் வந்து கட் பண்ணி ஒரே ஒரு ஃப்ராக் தான் தைக்க போறேன். தீபாவளியோடயே தச்சு குடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பா மகா. ஆனா தைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டு, அப்படியே வச்ச இடத்துலயே இருந்துட்டு. சரி இன்னைக்கு கட்டிங் போட்டுறலாம் அப்படின்னுட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து லைனிங்கும், அந்த ப்ளவுஸ் பீட் இருக்கு பாருங்க, அதையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா முதல்ல வந்து அந்த மேலே உடம்புக்குள்ள கிளாத்து, அதுக்கப்புறமா நம்ம வந்து கை பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்படின்னுட்டு தான் நான் இத வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனா, இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ராக் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தச்சது தான். சைஸ் பார்த்தீங்கன்னா, இப்பவும் கிட்டத்தட்ட சரியா தான் இருக்குது. அதனால நான் அதையே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா, நம்ம உடம்புல அளவு எடுத்து இன்னுமே கொஞ்சம் பார்த்து பார்த்து இது பண்ண வேண்டியிருக்கும். சரி இதில இருக்க அளவ விட நம்ம வந்து கொஞ்சம் அளவுகள் எக்ஸ்ட்ரா போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி ஒரு சாரீ எடுத்து ப்ளவுஸ் பீஸை வந்து அப்படியே உடம்புக்கு போட்டு தச்சது தான். எப்படி இருந்து நல்லா உடுத்துருக்காங்க பிள்ளைங்க. இதே மாரி மொத்தம் 2 உடுப்பு தச்சிருந்தேன். எனக்கு ஒரு சாரீ எடுத்திருந்தேன். ஆன்லைன்ல எடுத்திருந்தது தான். ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இதில வந்து நம்ம ப்ளவுஸுக்கு அளப்போம் இல்லையா? அதே மாரி அந்த நெக்கோட உயரம், ஆம்கோல் ரவுண்டோட உயரம் அது எல்லாம் அளந்துட்டு, நான் வந்து எப்போவுமே நம்ம வந்து மார்பு சுற்றளவு அளக்கும்போது உள்பகுதியா தானே அளப்போம். அதே மாரி நான் வந்து உள்பக்கத்த பிரட்டி எடுத்துக்கிட போறேன். ஆனா உண்மையாவே இந்த உடுப்பு வந்து ரொம்ப சூப்பரா தச்சிருந்தேன். என்னன்னா, எங்கேயுமே வந்து அந்த நூல் வந்து அழுத்தாத அளவுக்கு இடுப்பெல்லாம் சுத்தி ஓவர்லாக் வந்து கிடையாது இல்லையா? நான் வந்து அப்படியே வந்து கிளாத்த குடுத்தே அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு அப்படியே வந்து மடிச்சு தச்சிருந்தேன். ஏன்னா, இந்த மாரி கிளாத் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் உடுக்குறதுக்கு கஷ்டப்படுவா. கொஞ்சம் நூல் நூலா வந்து இருந்தது, அழுத்துது அப்டின்னா. அதனால கைய வந்து சுத்தியும், அதே மாரி இடுப்ப சுத்தியும் இந்த மாரி சுத்தமா நூல் எதுவுமே தெரியாத அளவுக்கு உள் பக்கத்துலயும் சூப்பரா ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்குக்கு வந்து பைப்பிங் வந்து வச்சிருந்தேன். இப்போ மார்பு சுற்றளவு வந்து நம்ம இந்த மாரி டேப் வச்சு அளந்து பார்த்துடலாம். ஏற்கனவே போட்டிருந்த தையல்ல விட்டு கொஞ்சம் வெளியில ஒரு தையல் போட்டு தான் பிரிச்சு விட்டுருந்தேன். அந்த தையல்ல தான் நான் அளந்திருக்கேன். 19 இன்ச் இருக்கு. அது கூடால நம்ம இனிமே வந்து எந்த அளவுக்கு தேவைக்கு சேர்ப்போம். எக்ஸ்ட்ரா விடக்கூடிய கிளாத் அதே மாரி ப்ளவுஸ்க்கு சேர்க்குற மாரி இதுலேயும் சேர்த்துக்கிட போறேன். இடுப்பு சுற்றளவும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா கை உயரத்தையும் நான் வந்து கொஞ்சம் உயரத்த மட்டும் தான் அளந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ராக் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசியில உடம்புல இருக்க அளவுகள் எந்தெந்த அளவுகள் தேவை இருக்கோ, அத வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணா போதும். ரொம்ப ஈஸியான வேலை தான். இது வந்து கொஞ்சம் கட்டிங் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நான் வந்து நின்னுட்டு கட் பண்ணிட மாட்டேன். இந்த மாரி பெரிய ஃப்ராக்லாம் கட் பண்ணும்போது தரையில உட்காந்து கட் பண்ணணுமா, அதனால வந்து யாராவது ஒருத்தர் வீடியோ எடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால நான் அந்த கட்டிங் வந்து அதிகமா எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்கும். இப்போ 3 1/2 மீட்டர் கிளாத் இருக்குது பாருங்க, லைனிங் எடுத்திருக்கேன் இல்லையா? அதில வந்து 1 மீட்டர நான் வந்து மார்க் பண்ணி அப்படியே தனியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து உடம்புக்கும், கைக்கும் எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். கை வந்து எல்போ ஸ்லீவ் தான் வைக்க போறேன். இப்போ இந்த மாரி அந்த நீளமா இருக்கு இல்லையா? அத வந்து இப்படி 2ஆவே மடிச்சு போட்டிருக்கேன். அந்த நம்ம இப்போ மடிச்சு போட்டிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி மடிச்சு போட்டிருக்கேன். உடம்பு சுற்றளவு வந்து ஒரு பக்கத்துக்கு 19 இன்ச்சு வந்தது பார்த்தீங்களா? அதனால அத கூட ஒரு 1 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாரி பார்த்துக்கிடலாம். அந்த மாரி கணக்கு பண்ணி நான் வந்து மடிச்சு போட்டிருக்கேன். மொத்த மார்பு சுற்றளவு வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு 11 இன்ச்சு தையலுக்கு எல்லாம் சேர்த்து வர்ற மாரி நான் வந்து மடிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் லூஸ் வந்து அதிகமா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. நம்ம கொஞ்சம் தேவைக்கு கூட 2, 3 தையல் போட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம். எப்பவுமே வந்து நம்ம எடுக்கிற அளவுகள்லேயே இருக்கும் அப்படின்னுட்டு வந்து கணக்கு கிடையாது இல்லையா? அதனால கொஞ்சம் அதிகமாவே கூட எக்ஸ்ட்ரா மடிச்சு போட்டு தச்சுக்கிடலாம். இந்த ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள உயரம்.
அது வந்து 14 இன்ச்சு வந்திருக்கு. அதுக்கு மேலே அரை இன்ச்சு ஷோல்டரில் தைக்கிறதுக்கும் இடுப்பில் தைக்கிறதுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 15.5 இன்ச்சு உயரத்தை நான் வந்து கீழே மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா மடிப்பு வரக்கூடிய இடத்துல நம்ம ப்ளவுஸுக்கு எல்லாமே நெக் வந்து வரைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் மடிப்பு பகுதியில் வந்து 2.25 இன்ச்சு நெக்கோட அகலம் எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து நார்மல் அளவு வந்து 2.5 இன்ச்சு, அது கூடால 3/4 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த நம்ம ப்ளவுஸுக்கு வரைகிற மாதிரியே தான் அந்த ஷோல்டரு மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து 5.5 இன்ச்சு ஆம்கோலோட உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த அளவுக்கு மடித்து போட்டிருக்கோம், அந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவு மடித்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டிருக்க இடத்துல அந்த ஆம்கோல் உயரத்தை வரைக்கும் மார்க் பண்ணி அதுலேயும் நம்ம வந்து நார்மலாக ரவுண்ட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டாச்சு. நெக்கோட உயரம் வந்து 6 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப இறக்கமாக வேண்டாம். நெக்கோட அகலம் கம்மியாக எடுக்கும்போது கொஞ்சம் இறக்கம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இது வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அகலம் அதிகமாகனாலுமே நம்மளுக்கு வந்து அந்த கழுத்து வந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்காது. இது ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். இந்த துணியில் வந்து நம்ம வந்து ஆம்குள்ளே அளந்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 19 இன்ச்சு வந்திருக்கு சரியான அளவு. அதுக்கு கீழே இடுப்பு இந்த சுற்றளவு வந்து 16 இன்ச்சு இருக்குது. நம்ம இப்படி 2ஆ விரித்து பார்க்கும்போது அதில் ஏற்கனவே வந்து 2 பக்கத்தில் டாட் பிடிச்சிருப்போம். ப்ளவுஸுக்கு பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃப்ராக்லேயும் டாட் பிடிச்சோம் அப்படின்னா தான் இன்னும் ஃபிட்டிங் வரும் இடுப்பு பகுதியில். அதுக்காக அந்த டாட்டுக்கான அளவையும் நான் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிட போகிறேன். ஏன்னா அதில் இருக்க அளவோடய சேர்த்து நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா கடைசியில் தச்சு முடிக்கும்போது சின்னதாகிடக்கூடாது. அதனால அந்த டாட்டுக்கான அளவையும் சேர்த்துட்டு இதில் மார்க் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து நார்மலாக அதில் ஒரு 16 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அது கூடால இன்னும் வந்து 1 இன்ச்சு அதிகமாக சேர்க்கணும். அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சு அதிகமாக சேர்க்கணும். அதில் இருக்க அளவோட ஒரு 2.5 இன்ச்சு அதிகம் சேர்க்கணும். அதே மாதிரி சேர்த்து நான் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அளவு துணி எடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே நம்ம ப்ளவுஸில் அளக்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக அழகாக அளந்து மார்க் பண்ணிவிடலாம். எங்கெங்கே எந்த மாதிரி தையலுக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் கவனித்தா போதும். இப்போ நான் வந்து எல்லா மார்க்கையும் பண்ணிட்டேன். நம்ம வந்து தச்சு முடித்ததுக்கப்புறமா இது ரொம்ப ஈஸியாக கடைசியில் நம்ம சுடிதார் டாப்புக்கு எல்லாமே அளப்போம்ல, அதே மாதிரி அளந்து தையல் போட்டாலே போதும். ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ இந்த இடுப்போட இறக்கம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணி நான் வந்து கொஞ்சம் கிராஸாக பண்ணி விட்றேன். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த இடுப்போட உயரத்தில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சரிவாக ஒரு வளைவு வந்து கொடுக்கும்போது அந்த இடங்கள் வந்து ஒரு மாதிரி இறங்கி இல்லாமல் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு அரை இன்ச்சுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பீஸ் வந்து முன்கழுத்துக்கானது. அதனால முன்கழுத்துக்கு ரவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் இறங்கி வரும் பாருங்கள், இதழ் கழுத்து போல் அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ இந்த 4 கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிவிட போகிறேன். அதே மாதிரி ஆம்கூல் ரவுண்டும் மேலே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிவிட போகிறேன் 4 கிளாத்தையும் சேர்த்து. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த முன்கழுத்தை மட்டும்தான் இந்த மேலே இருக்க பீஸில் கட் பண்ணணும். ஆனால் இதை வந்து நான் எப்போவும் மடித்து போடிய மாதிரி போடாமல் அந்த 4 கிளாத்தையும் வேறு மாதிரி மடித்து போட்டிருந்தேன்ல, அதனால ஷோல்ட்ரு மட்டும் இப்போ அப்படியே பிரித்து விட்டுட்டு மேலே இருக்க கிளாத்தை தனியாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்க கிளாத்தை தனியாக எடுக்க போகிறேன். இப்போ மேலே இருக்க கிளாத்து தான் நம்மளுக்கு முன்பகுதிக்கு வரும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய கிளாத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பின்பகுதிக்கு நெக்கு மட்டும் வரைஞ்சி மார்க் பண்ணிவிடலாம். இப்போ நமக்கு அந்த வந்து அந்த நெக்கோட அகலத்தில் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த கிளாத்தோட சென்டரில் மேலேயும் கீழேயும் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இடுப்பு பகுதியில் சென்டரில் ஒரு கட் கொடுக்கும்போது இந்த ஃப்ராக்குக்கான கீழே உள்ள கிளாத்து வந்து கட் பண்ணுவோம் பாருங்க, அதுவும் வந்து சென்டரில் கட் பண்ணும்போது இந்த கட்டிங் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து முன்பக்கத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கைக்குழி வரைஞ்சிருந்தேன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கண்டிப்பாக கைக்குழி அப்படிங்கிறது கட் பண்ணி ஆகணும். நிறைய பேர் கட் பண்ணாமல் தைக்கிறதுனால தான் அந்த இடங்களில் வந்து ஒரு மாதிரி பொக்கு உளுந்த மாதிரி லூஸாகிட்டு அசிங்கமாக இருக்கும். நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி கட் பண்ணியோமோ அதே மாதிரி இந்த கிளாத்துலேயுமே முன்பகுதிக்கு வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும். அதுக்கப்புறமா இது வந்து பின்கழுத்து இருக்குது பாருங்க, அதே நான் வந்து வரைஞ்சி கட் பண்ணிவிட போகிறேன். பின்கழுத்தும் 6 இன்ச்சு உயரம் தான் வச்சுருக்கேன், 2.25 இன்ச்சு அகலம். இது வந்து உங்களுக்கு தேவை இருக்குது, இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட வச்சு கட் பண்ணலாம் அகலத்தில். ஆனால் எங்களுக்கு இது வந்து தாராளமாக போதும். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஃபிட்டாக இருக்கும், எங்கேயுமே வந்து கழுத்து லூஸாக தெரியாது. அதனால நான் இந்த அளவுக்கு வந்து வரைஞ்சி கட் பண்ணிவிட போகிறேன். அடுத்தது வந்து கை பீஸ் தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கிளாத்து மிச்சம் இருக்குது பாருங்க, இதை வந்து நார்மலாக கைக்கு மடித்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாளாக மடித்து போட்டிருக்கேன்.
கீழே வந்து இந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணி விட்டுருவோம். நிறைய ஒரு கோடு போட்டேன். இதுக்கு மேலே வந்து கையோட அளவு வந்து 12.5 இன்ச்சு. நான் வந்து மேலே தையலுக்கும் கீழே தையலுக்கும் 1/2 இன்ச்சு விட்டு 13.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி விட போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே இந்த கோடு வந்து போட்டு விட்டுருவோம். இப்போ நம்மகிட்ட தான் வந்து அளவு துணி இருக்கு இல்லையா, அதனால எந்த அளவுகளும் தேவையில்லை. அளவு துணியை வந்து அப்படியே மேலே வச்சு மார்க் பண்ணிட வேண்டியது தான். ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். கைப்பகுதியை வந்து எடுத்து வச்சுக்கிட போகிறேன். இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்து வச்சுட்டு மேலே வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு கீழே அந்த கையோட ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி கீழேருந்து உயரத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ கரெக்டான அளவுக்கு நம்ம இந்த கையை மார்க் பண்ணியிருக்கோமோ, அதுக்கப்புறம் எந்த இடத்துல தையல் வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கையோட வளைவு தெரிகிறதுக்காக இந்த கையை வந்து நல்லா அப்படி பிடிச்சி வச்சுட்டு அடியில் ஒரு மார்க் பண்ணுவோம் பாருங்க, அதே மாதிரி மார்க் பண்ணிடணும். அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதுலேயுமே வந்து கைக்குழியும் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். கையிலையும் வந்து இந்த கைக்குழி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். கையோட உயரம் பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் இந்த அளவுக்கு தான் வைக்க முடிஞ்சது. லைனிங் வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துடலாம். ஆனால் அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்ததுனால நான் வந்து இந்த அளவுக்கு கை போதும் அப்படின்ட்டு மார்க் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுருக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை 4யும் சேர்த்து கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணி வச்சுட போகிறேன். அதுக்கப்புறமா கைக்குழி வரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட போகிறேன். இப்போ நமக்கு முன்பக்கம் பின்பக்கம் தெரியணும் இல்லையா, அதுக்காக அந்த இடங்களில் கைக்குழி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேயும் ஒரு சின்ன கட் கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ ப்ளவுஸ் பீஸை வந்து அந்த கைப்பகுதிக்கு கொடுத்துருக்கு பாருங்க, அந்த எம்ப்ராய்டிங் கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்க இடம் அதை அப்படியே வந்து 4ஆக மடிச்சிருக்கேன். ப்ளவுஸு கைக்கு எப்போவுமே நம்ம மடிப்போம்ல, அதே மாதிரி மடித்த இடத்துல நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் சைடில் துண்டு போடுற மாதிரி தான் வரும். ஏன்னா இது வந்து 80 பாயிண்ட் கிளாத் தானே, கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக தான் இருக்கும். கீழே வந்து சரியாக இருக்கும், மேலே அந்த ஆம்குள் ரவுண்டு வரக்கூடிய இடத்த கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது தைக்கும்போது கொஞ்சம் துண்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கிளாத் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதை வந்து எந்த மாதிரி நம்மளுக்கு மடித்து போட்டால் 2 பக்கத்துக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பித்தேன். ப்ளவுஸுக்கு அப்படிங்கச்சில ஒரு பக்கத்தில் ஓப்பன் வரும், மாற்றி மாற்றி போட்டு கட் பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நமக்கு ஃப்ராகுக்கு மேலே உள்ள இடம் வந்து ஓப்பன் வராது. அப்படி ஜிப்பு வைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து நம்ம விருப்பத்துக்கு மாற்றி மாற்றி போட்டு கட் பண்ணலாம். இது வந்து முன்னாடி எங்கேயுமே ஓப்பன் வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து கட் பண்ணேன். கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் இப்போ இந்த மாதிரி 4ஆக மடித்து வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். எங்கேயாவது வந்து துண்டு போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஷோல்டரில் வந்து போட்டுடலாம். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சும்மா கட் பண்ணாமல் தான் எடுத்து வச்சுக்கிட போகிறேன். தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம். வெளிப்பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா நிற்க பிசுறு அப்படியே லைஸாக தட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த மடிப்பு பகுதியை 2ஆக பிரித்து விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட போகிறேன். சென்டருக்காக மட்டும் ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். தைக்கும்போது நம்ம இனிமேல் வந்து நார்மலாக எப்போவுமே ஜாயின் பண்ணி தைப்போம்ல, அதேமாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிடலாம். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.5 மீட்டர் இருக்கும். 3.5 மீட்டர் எடுத்திருந்தேன் இல்லையா, அதில் 1 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 2.5 மீட்டர் இருக்கும். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்லாம் வாங்கும்போதே தெரியும் இல்லையா, அந்த ரோலில் வந்து அப்படியே 2ஆக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தானே அப்படி மடித்து வச்சுருப்பாங்க, அதே மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே வந்து நீளவாக்கில் இருக்கக்கூடியதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிடணும். நம்ம அப்படி மடிப்பிலே இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே மடிச்சிடக்கூடாது. இதை வந்து மொத்தமாக அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கமும் விளிம்பு இருக்குது பாருங்கள், அதை அப்படியே வந்து நல்லா விரித்து பார்த்துட்டு ஒரு பக்கத்தில் இருக்க விளிம்பு பகுதி மட்டும் நேர் வாக்கில் அப்படியே மடிக்கலாம். நார்மலாக நம்ம கிளாத்தெல்லாம் மடிப்போம் பாருங்கள், அதே மாதிரி. இப்போ 2 மடிப்பாக மடித்தாச்சா, இந்த 2 மடிப்பை நான் அப்படியே வந்து கிராஸாக போட்டு மடிக்க போகிறேன். இது வந்து லைனிங் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு மடித்தா போதும். ஆனால் நம்மளுக்கு வந்து சாரியில் இதை வந்து இன்னுமே எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பு மடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நிறையா சுருக்கங்கள் வந்து வர்ற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ இது வந்து 2.5 மீட்டர் கிளாத்தையும் இந்த மாதிரி நீளவாக்கில் 2ஆக மடிச்சுட்டு இப்படி கிராஸில் மடித்து போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து வச்சு கட் பண்ணேன் அப்படின்னா அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால நான் தரையில் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மடித்து போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன்.
கண்டிப்பா அந்த டைம்ல நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவை. அதனாலேயே தான் நெறைய டைம் வந்து இந்த மாரி ஃப்ராகெல்லாம் தைக்கும்போதெல்லாம் வீடியோ எடுக்கறக்கு முடியாமயே நான் வந்து அப்படியே விட்டுருக்கேன். இப்போ தரையில வந்து உட்காந்தாச்சு பாருங்க. அந்த கிளாத்த அப்படியே நீள வாக்குல 2ஆ மடிச்சுட்டு, இப்போ இத அப்படியே கிராஸா மடிச்சுக்கிட போறேன் பாருங்க. எந்த பக்கத்துல மடிச்சா வாய்ப்பா இருக்கும் அப்படின்னுட்டு நான் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அது பிறகு மடிக்கிறேன். கொஞ்சம் அந்த நீளமா இருக்கக்கூடிய கிளாத்து வந்து அடியில இருக்கு. நான் மேல மடிச்சு போட்டிருக்கேன் பாருங்க, அந்த கிளாத்து வந்து கொஞ்சம் அடிப்பகுதியில கம்மியா தான் வரும். அந்த நீளம் வந்து கம்மியா வரும். இது வந்து நம்ம கடைசியில துண்டு போட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நான் இப்போ கை வச்சிருக்கேன் பாருங்க, அதுக்கு கீழ வந்து 2 கிளாத்து அதிகமா இருக்கும். மேல இருக்க 2 கிளாத்தும் கொஞ்சம் நீளம் வந்து கம்மியா இருக்கும். இப்போ கிராஸா மடிச்சு போட்டாச்சு. நான் இப்போ வந்து அளவு ஃப்ராக் இருக்குல்லையா, அத வந்து எடுத்துக்கிட போறேன். இதில இடுப்புல இருந்து பாட்டம் வரைக்கும் எத்தனை இன்ச் இருக்கு அப்படிங்கிறத டேப் வச்சு அளந்துட்டு, அதுக்கு நம்ம தையலுக்கான அளவுகள மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடணும். இப்போ எனக்கு வந்து அந்த இடுப்புல இருந்து பாட்டம் வரைக்கும் 37 இன்ச் இருக்கு. அது கூடால எனக்கு வந்து ம நம்ம மேல எடுக்கக்கூடிய கிளாத்ல ஒரு 1 1/2 இன்ச் அதிகமா சேர்க்கணும். இப்போ இது லைனிங் தானே, அதனால நமக்கு அத விடையும் கம்மியா தான் எடுக்கணும். நான் வந்து இந்த கிராஸா மடிச்சு போட்டிருக்கேன் பாருங்க, இந்த கார்னர்ல இந்த மேலே உள்ள கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அதை இந்த மாரி மடிப்பும் ஒண்ணா வர்ற மாரி இந்த மாரி வைக்கணும். அந்த மாரி இந்த இடுப்பு பகுதி மட்டும் கொஞ்சம் வெளியில 1 இன்ச்சி எக்ஸ்ட்ரா வர்ற மாரி நான் விட்டுருக்கேன். ஏன்னா, நம்ம இடுப்பு பகுதிக்கு வந்து ஏற்கனவே ஒரு டாட்டெல்லாம் பிடிப்போம்னு சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுருக்கோம். அதனால இந்த 1 இன்ச் வெளியில வர்ற மாரி விட்டுட்டு, இந்த மாரி இப்போ மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மார்க்கிங்கில இருந்து நம்ம உயரத்த வந்து அளக்கணும். இப்போ நம்ம மொத்த உயரம் எவ்வளவு எடுத்திருந்தோம்? 37 இன்ச் எடுத்திருந்தோம். அந்த நல்ல கிளாத்துல. அத விட இதில வந்து ஒரு 3 இன்ச்சு கம்மியா எடுக்கணும். 37ல 3 இன்ச்சு கம்மியா எடுத்தா 34 வரும். இனி இது கூடால நமக்கு வந்து தையலுக்கான அளவ சேர்க்கணும். மேல ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு, கீழ வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு. அப்போ ஒரு 1 1/2 இன்ச்சு அதிகமா சேர்க்கணும். 34ம் ஒரு 1 1/2 இன்ச்சும் 35 1/2 இன்ச்சு எடுக்கணும். இந்த மேல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த மார்க்கிங்கில இருந்து டேப்ப வச்சுட்டு, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி கொண்டுட்டு வந்து, அந்த 35 1/2 இன்ச்ச இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட போறேன். பாருங்க, இதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு ஆள் தேவைப்படுது. மகள வந்து டேப்ப அங்க தள்ளி பிடிக்க சொன்னேன். எனக்கு வந்து இந்த கீழ உட்காந்துட்டு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாரி மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அப்படியே உட்காந்துட்டு கட் பண்ணேன்னா. அதனாலேயே வந்து இந்த மாரி கட் பண்ணுறத வீடியோ எடுக்கிறதுக்கு மனசே வராது. ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த சைடில டேப் வச்சு அதே மாதிரி மார்க் பண்ணியாச்சு. அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய மடிப்பு பகுதி இருக்கு பாருங்க, அந்த 2 மடிப்பு கம்மியா இருக்கு இல்லையா? அது வந்து இந்த இடத்துக்கு இங்க இருந்தே குறைஞ்சது பாருங்க. நான் மார்க் பண்ணுறதுல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவ விட அந்த மேலே உள்ள கிளாத்து மேலே நிக்குது பாருங்க. அது வந்து நம்ம இத கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, அந்த கீழ என் இடது கை பக்கத்தில அடியில கொஞ்சம் அதிகமான கிளாத் இருக்கு பாருங்க, அத எடுத்து இந்த பக்கத்தில வந்து துண்டு போட போறோம். இப்போ நான் வந்து சொல்லியிருந்த அளவுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மேல் கிளாத்த விட இந்த லைனிங்கில வந்து 3 இன்ச்சு கம்மியா எடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1 1/2 இன்ச்சு அதிகமா சேர்த்து தையலுக்கான அளவுகள சேர்க்கணும். அதே மாதிரி டேப்பு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி வச்சு எல்லா இடங்களையும் அந்த அளவு மார்க் பண்ணிக்கிடணும். அப்போ நல்லா எல்லா இடமுமே ஒரே மாரி ரவுண்டா வந்துரும். இப்போ இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கீழ வந்து மொத்தமா கட் பண்ணதுக்கப்புறமா, நான் வந்து மேலேயும் கட் பண்ணி எடுத்துட போறேன். கொஞ்சம் பெரிய வீடியோ தான். இருந்தாலும் நம்ம வந்து புரியிற மாதிரி சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் பெரிய வீடியோவா எடுத்தா தான் முடியும். அதுக்காக தான் அந்த அளவுக்கு பொறுமையா எடுத்திருக்கேன். இப்போ அந்த மடிப்பு பகுதியில லேசா கட் குடுத்து எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இடுப்போட சென்டர் பகுதி தெரியறதுக்காக. இப்போ ஒரு கிளாத் வந்து ஓப்பனா இருக்கும். ஒரு கிளாத் வந்து ஓப்பன் இல்லாம இருக்கும். அதனால அந்த ஒரு ஓப்பன் இல்லாத கிளாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுக்கிடலாம். அப்பதான் நம்மளுக்கு வந்து முன்பக்கம், பின்பக்கம் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளிப்பக்கத்தில எதையாவது கொஞ்சம் பிசுறு அதிகமா நிக்கிற மாதிரி இருந்தா, அதையும் லைட்டா தட்டி விட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். இனி வந்து இந்த கீழ வந்து துண்டு ஜாயின் பண்ணணும். நம்ம அதிகமா ஒரு இடத்துல வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தோம் பாருங்க, அத வந்து எடுத்து இங்க வந்து மாத்தி வைக்கணும். இதில வந்து விளிம்பு பகுதி தான் வரும். அந்த விளிம்பு பகுதியும் இப்போ நம்ம துண்டு ஜாயின் பண்ணுற பாருங்க, இதோட விளிம்பு பகுதியும் வர்ற மாரி பார்க்கணும். தையலுக்கான அளவு இருக்கிற மாரி எடுத்து வச்சுட்டு, நான் வந்து பின் எடுத்து வச்சுருக்கேன். பின்ன வந்து குத்தி வச்சுக்கிட போறேன். தைக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது இல்லாம இது வந்து கிரேப் கிளாத் அப்படிங்கும்போது வளவள கொழ கொழன்னு தான் இருக்கும்.
நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுமே வந்து அதுக்கு மறுபடியும் எந்த பொசிஷன் போகுதுன்னே தெரியாது. அதனால் இந்த மாதிரி சுற்றி எல்லா இடங்களையும் கொஞ்சம் பின் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா, இனி மேல் கிளாத்தை கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த மடிப்பு அந்த விளிம்பு பகுதி வந்த இடத்துலலாம் இப்போ துண்டு ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த கிளாத்தையும் சேர்த்து மேலே அப்படியே எடுத்து வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடியில் இருக்க கிளாத் அளவுக்கு நான் வந்து அப்படியே கட் பண்ணிவிட போகிறேன். எனக்கு கையில் வந்து தெரியுது அந்த கிளாத் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மார்க் பண்ணி விட்டுட்டு கூட கட் பண்ணிடலாம். நம்ம வந்து இனிமேல் தைக்கும்போது இந்த துண்டு எல்லாமே கொஞ்சம் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டைம் தரையில் போட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதா சரியாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு, ஒருவேளை கிளாத் இப்போ துண்டு ஜாயின் பண்ண பாருங்க அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா சரி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே மடித்து தைக்கணும். இப்போ பாருங்கள் எல்லா இடங்கள்லையுமே சுற்றி வந்து பின் போட்டு எடுத்து வச்சுட போகிறேன். அப்போ தான் இந்த கிளாத் வந்து உலையாது. இதை அப்படியே இன்னொரு மடிப்பாக மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கட் பண்ணும்போது இப்படி தான் வச்சு கட் பண்ண போகிறோம். அதுக்காக அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து நம்ம மொத்த சேரீயுமே எடுத்தாச்சு பாருங்கள். முந்தானையில் ஒரு சின்ன குஞ்சம் வந்து இருக்குது. அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கப்புறமா மொத்த சேரீயுமே ஃபுல்லாக மடித்து போட்டு நம்ம எடுக்க போகிறோம். அது எந்த அளவுக்கு வருதோ அதை அப்படியே வந்து இடுப்பு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அம்பர்லா கட்டிங் போட்டுக்கிட போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும் தைச்சதுக்கப்புறம். நான் வந்து இது தீபாவளிக்கே தைச்சிருந்தேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நாள் இந்த மாதிரி கடந்து போகிற மாதிரி ஆகிட்டு, இனிமையாவது இப்போவா தைச்சி எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிறனால தான் எடுத்து தைச்சிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த முந்தான பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம்லாம் இருக்குது. சரி எதுக்காவது ஆகும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். சேரீயில் உள்பக்கம் வெளிப்பக்கம் எதுவுமே தெரியல. 2 பக்கமுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு விளிம்புலேருந்து இன்னொரு விளிம்பு பகுதி வரைக்கும் அப்படியே சேரீயை நம்ம நார்மலாக மடிப்போம் பாருங்க, அதே மாதிரி நீளமாக 2 மடிப்பாட்டு மடித்து எடுத்துக்கிட போகிறேன். நம்ம அந்த லைனிங் வந்து 2 மடிப்பாக தான் போட்டு அதுக்கப்புறம் கிராஸாக மடிச்சிருந்தோம். ஆனால் இந்த சேரீயில் 4 மடிப்பாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிராஸாக மடித்து போட போகிறோம். அதனால நம்ம இடுப்பு மட்டும் கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி பார்க்கணும். அதில் இருக்கிற மாதிரி இடுப்பகலத்தை இதில் வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா மொத்தமாக வேஸ்ட் ஆகிரும். அதனால் நம்ம அந்த சேரீ எத்தனை மடிப்பில் மடிக்கும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கிராஸாக மடித்து போட்டுட்டு இடுப்பு பகுதியே கவனித்து அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கணக்கு பண்ணிவிடணும். இப்போ லைனிங்கில் வந்து 2ஆக மடித்து போட்டு அகலத்தை வந்து இடுப்போட அகலத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம். இதை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கோம். அப்போ 4 4 8 பீஸ் வரும். இந்த 8 வந்து நம்ம கவனிச்சுக்கிடணும். எந்த மாதிரி மடித்து போட்டால் வரும் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அந்த இடுப்பு பகுதி 2ஆக மடித்து போட்டதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் இதுக்கு மேலே வச்சு இன்னொரு மடிப்பாக மடித்து இந்த கார்னர் வருது பாருங்கள், இந்த இடத்துல வச்சுட போகிறேன். இப்போ கிராஸாக மடித்து போட்டிருக்க இடத்துல இது வந்து கொஞ்சம் அந்த சேரீயை கிளாத்தாலே பார்த்தாலே தெரியும், அங்கங்கே வந்து கொஞ்சம் வளவளன்னு இழுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கிராஸாக மடித்து போடும்போது கொஞ்சம் சரியாக வராது. அப்போ உள்பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஏதாவது ஒரு கிளாத்து ரொம்ப கம்மியாக முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிடலாம். அந்தளவுக்கு ரொம்பலாம் வராது, இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இடுப்பு பகுதியில் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வர்றது எல்லாமே கொஞ்சம் வெளிப்பகுதியில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஆனால் அந்த இடுப்பு பீஸ் மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். அதான் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்கள், மறுபடியும் இது வந்து நான் 8ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே மடிச்சுக்கிறதுனால 8 பீஸ் வந்திருக்கு. அந்த லைனிங் கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அது வந்து 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணோம். அதில் வந்து 4 பீஸ் தான் வரும். இதை இப்போ மறுபடியும் இன்னொரு மடிப்பாக நான் மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனிங்குமே பார்த்திங்கன்னா 8 மடிப்பில் வந்துட்டு, இப்போ கூட ஒரு மடிப்பு மடிச்சுக்க முடியாது. அதனால் இப்போ இதை வந்து மேலே அந்த கார்னர் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அந்த லைனிங்கோட இடுப்பு அளவு சரியாக வர மாதிரி வச்சுடணும். அதுக்கப்புறம் இந்த கிளாத்து வந்து எங்கேயுமே ஒடுக்கி வைக்கல, சென்டரில் வச்சுருக்கேன் பாருங்கள். 2 பக்கமும் இந்த சேரீயோட கிளாத் வந்து விட்டுருக்கேன். இது நம்ம கிராஸாக மடித்து போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி இந்த லைனிங்கை கொஞ்சம் சென்டரில் வச்சோம் அப்படின்னா தான் அந்த அளவுகள் வந்து கொஞ்சம் சரியாக வரும். அந்த மேலே கார்னரோட அளவு மட்டும் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கணும். அந்த இடுப்போட அகலமும் வந்து சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். இப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் டேப்பு வச்சுட்டு கொஞ்சம் நம்ம உயரத்தை வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ரெடி அளவு வந்து 37 இன்ச்சு வரணும். அது கூடால 1.5 இன்ச்சு அதிகமாக சேர்க்கும்போது 38.5 இன்ச்சு. அதை வந்து இந்த நல்ல கிளாத்தில் டேப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இப்போ ஹெல்ப்புக்காக மறுபடியும் வந்திருக்கா பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ராகெல்லாம் தைக்கவே முடியுது.
அ இப்போ பழைய மாதிரி இல்லன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் எதுவுமே இருந்து கட் பண்ண முடியலன்னு. அதனால தான் இந்த மாரி கொஞ்சம் சிரமப்பட்டேன் போல இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. குனிஞ்சு உட்காந்துருந்து கட் பண்ணவே முடியல. இப்ப இந்த அளவுகள நான் உங்களுக்கு எல்லாம் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்க. 37 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு 1 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். மேல 1/2 இன்ச்சும், கீழ 1 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்காக. இப்ப இத மறுபடியும் நம்ம வந்து முட்டி போட்டு நின்னு கட் பண்ண வேண்டியது தான். இந்த சாரீல பார்த்தீங்கன்னா, கீழ வந்து துண்டு வரையல. இன்னும் கொஞ்சம் உயரமா எடுத்தோம் அப்டின்னா, கீழ வந்து துண்டு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அ மேலேயும் இப்போ அந்த இடுப்புக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அந்த சைடுல பார்த்தீங்கன்னா, அந்த மடிப்ப விட்டு கொஞ்சம் வெளியில 1, 2 பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து நம்மளுக்கு கடைசில நம்ம லைனிங்கோட வச்சு ஜாயின் பண்ணும்போது, அந்த பிசுறு எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணி விட்டுக்கிடலாம். இப்ப இந்த மடிப்ப 4 கிளாத்தையும் பிடிச்சிட்டு, ஒரு கட் குடுத்துக்கிட போறேன். ஏன்னா, அந்த இடுப்போட சென்டர் வந்து அந்த இடத்துல வரும். அதுக்காக அத அப்படியே வந்து கவனிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். இப்ப நான் அப்படியே 2ஆ விரிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம தச்சதுக்கப்புறமா நல்ல அகலமா வரும். ஒரு ஃபுல் சாரியுமே நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இத ஃபுல்லா உழைச்சி காமிச்சேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் மடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். தைக்கும்போது கஷ்டப்படணும். அதனால மொத்தமா தச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோல காமிக்கிறேன். கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து கட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல இத எப்படி தைக்கிறேன் அப்படின்னுட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் கூட மிஸ் ஆகாம எல்லாமே ஒன்று போல மடித்து எடுத்து வச்சுட்டு, ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு தைக்கும்போது நம்ம வந்து எல்லாமே எடுத்துடலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.